ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை. தொடர்ச்சி. பதிவிரதா தர்மத்தை ஜனகரே சீதா கல்யாணத்தின் போது இப்படித்தான் சொன்னார். ராமனை பார்த்து, என் குழந்தை சீதை உன்னை நிழல் போல் தொடர்ந்து வருவாளப்பா, சாயேவ அனுகதா என்றார். இப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. வால்மீகி சொன்ன ராமனுடைய சரித்திரத்தை காளிதாசனும் சொல்ல வந்தான். ராமனுக்கு பின்னாடி வந்த லவகுசர்களை பற்றியும் சொல்கிறான். ராமனுக்கு முந்தி ரகுவம்சம் இருக்கிறதே, ராமனுடைய முன்னோர்கள், அவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறான். இப்படி ராமாயணம் சொல்ல வந்தவன் அந்த உத்தமமான வம்சத்தில் முன்னும் பின்னும் உள்ள சந்ததிகளை பற்றியும் சொல்லி, ராமனுக்கு யாருடைய பெயர் வந்ததோ அந்த மகா கீர்த்தி வாய்ந்த ராமனுடைய கொள்ளுத்தாத்தா பெயரையே ரகுவம்சம் என்று அந்த மகா காவியத்துக்கு வைத்தான். உத்தமமான வம்சத்தை பற்றி சொன்னாலே நாக்கு பவித்திரமாகும் என்பது போல் சொல்லியிருக்கிறான். இதிலே சுதக்ஷிணை மாடு மேய்க்கப் போகும் திலீபனை தொடர்ந்து போகிறதை சொல்கிற போதுதான் ரிஷிகள் எல்லோரும் ஸ்மிருதிகளை எப்படி பண்ணினார்கள் என்பதை சொல்கிறான். இதை சொல்ல வேண்டும் என்று கொள்கை கட்டிக்கொண்டு சொல்லவில்லை. இதற்காக சொல்கிற மாதிரியும் வலிந்து சொல்லவில்லை. என்னவோ அவனுடைய திறந்த மனசில் பளிச்சென்று பட்டு அதை அப்படியே சொல்லிவிட்டான் என்று தோன்றுகிற ரீதியிலே ஸ்மிருதிகளை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சுதக்ஷிணை மாட்டின் பின்னால் கொஞ்ச தூரம் எப்படி போனாள் என்று வர்ணிக்கிறான். நந்தினி முன்னாடி போகிறது. இவள் வேறு எங்கும் பார்க்காது அந்த அடிச்சுவட்டின் வழியிலேயே நடந்தாள் என்று சொல்ல வருகிறான். நந்தினி நடக்கும்போது அதன் குழம்புகள் படுகிற இடத்தில் கொஞ்சம் தூசி கிளம்புகிறது. இப்படி கிளம்பும்படியான பவித்திரமான தூசி இருக்கிறதே, அந்த தூசியை பார்த்து கொண்டு அந்த சுவட்டை அனுசரித்து சுதக்ஷிணையும் கொஞ்ச தூரம் நடந்தாள் என்று காளிதாசன் சொல்கிறான். மற்ற கவிகளை காட்டிலும் காளிதாசன் வெகு அழகாக உபமானம் சொல்வான். அதுதான் இவனிடத்தில் உள்ள விசேஷம். ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொரு அம்சத்தில் விசேஷம். உபமா காளிதாசஸ்ய, உவமைக்கு காளிதாசன். அப்படி உபமானத்தோடு சுதக்ஷிணை நந்தினிக்கு பின் நடந்து போகிறதை சொல்கிறபோதுதான் வேதத்தை ஸ்மிருதி பின்தொடர்வது உவமையாக வருகிறது. தஸ்யாஹா குரண்யாச பவித்ர பாம்சும் அபாம்சுலானாம் துரிகீர்த்தனீயா மார்க்கம் மனுஷ்யேஸ்வர தர்மபத்னி ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதிரான்வகச்சத். பாம்சு என்றால் தூசி. நந்தினி குழம்பு வைக்கிற இடத்தில் தூசி கிளம்புகிறது. குர என்று குழம்புக்கு பெயர். குரன்யாச குழம்பு வைத்ததினாலே பவித்ர பாம்சும் கிளம்புகிற பவித்திரமான தூசியை பார்த்து கொண்டு போனாள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.